இலங்கையில் ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு இன்றி எவ்வித நல்லிணக்கமும் ஏற்படாது என்பதை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவோம் என பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றில் நேற்று உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர், காணாமலாக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக என்ன நடந்தது, யார் இதற்கு பொறுப்பு, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா, இந்த விவரங்களை உறவினர்களுக்கு தெளிவுபடுத்துவதும் அதற்கான சட்ட நடவடிக்கை எடுப்பதும் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. காணாமலாக்கப்படுகிறது பலரால் செய்யப்பட்டிருக்கலாம், ஆனால் சாட்சியங்களின் அடிப்படையிலே கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழு முன்பாக சாட்சியம் கொடுத்ததன் அடிப்படையிலேயே இறுதி 2 நாட்களிலேயும் 3000க்கு மேற்பட்டவர்கள் அரச படையிடத்திலே சரணடைந்தார்கள் என்று அரசாங்கம் நியமித்த ஆணைக்குழுவினாலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதையாவது வெளிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. இன்னொரு ஆணைக்குழுவை அமைத்து செப்டம்பர் மாதத்திலே வர இருக்கிற ஜெனீவா அமர்வுக்கு நாங்கள் காண்பிப்பதற்காக ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாக இதனை கொண்டு வருவதை நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் இதனை வெளிச்சம் காட்டி உலகத்துக்கு நாங்கள் சொல்லுவோம். குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். அது செய்யப்படவில்லை. அது மட்டுமல்ல, ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு இல்லாமல் எந்த விதமான நல்லிணக்கமும் ஏற்பட முடியாது. ஆகவே சென்ற ஆட்சி காலத்திலே அந்த நிரந்தர அரசியல் தீர்வை நோக்கி நாங்கள் புதிய அரசியலமைப்பு உருவாக்குகிற பணியை செய்தோம். அதுவும் நிறைவேறாமல் அந்தரத்திலே விடப்பட்டு விட்டது. உண்மையாகவே நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும், ஒரு கண்டுடைப்பாக இல்லாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் இறுதி தீர்வு, தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு நடைபெற வேண்டும்.